இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 10 திருவசனம். எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதவாறு பார்த்து கொள்ளட்டும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாள் எப்படி துவங்கியது? எப்படி போய்கொண்டு இருக்கின்றது? வீட்டில் அனைவரும் நலமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிற்குள்ளே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நாம் அனைவரும் செய்யும் பொதுவான தவறு என்னவென்று சொல்லட்டுமா? பயம், தேவை, பற்றாக்குறை, தாமதம், ஏமாற்றம், நோய் என்று வரும்போது மட்டும் இயேசுவே இயேசுவே என்று இயேசுவை தேடுவது, உடலை வருத்தி மணிக்கணக்கில் ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, கோவிலுக்கு செல்வது, காணிக்கை கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு உதவுவது. ஆனால் நம் ஜெபத்திற்கு இயேசுவிடம் இருந்து பதில் வந்துவிட்டது, காரியம் கைகூடி வந்துவிட்டது, நினைத்த காரியம் செவ்வனே நிறைவேறியது என்றால் அனைத்தையுமே மறந்து விடுவது. வெற்றியின் கரகோஷம் உங்கள் காதுகளில் விழுந்தவுடன் இயேசுவை மறந்து விடுவது. அப்படித்தானே? இதையே இன்றைய வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது, எதையோ ஞாபகப்படுத்துகிறது. கேட்போமா? எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதவாறு பார்த்து கொள்ளட்டும். புரிந்ததா? நான் அனைத்தையும் சாதித்து விட்டேன், உச்சாணி கொம்பில் சென்று அமர்ந்து விட்டேன், இனி யாராலும் என்னை அசைக்க முடியாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் வந்துவிட்டதா? ஜாக்கிரதை தேவை, கவனம் தேவை. அனைத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் விழ அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்படி விழாமல் இருக்கத்தான் விவிலியம் நமக்கு இன்றைய நாளில் ஆலோசனை கூறுகிறது. நீங்கள் விழுந்து போனாலும் திரும்ப இயேசுவை தேட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் இருந்தால் தேவ கிருபையானது உங்களை எப்போதுமே எழுப்பிவிடும், எழும்பி நிற்கச் செய்யும், உங்களை பிரகாசிக்க செய்யும். உலக காரியங்கள் நம்மை மயக்கும்படி இருக்கும். போனை எடுத்தால் டைம் போவதே நமக்கு தெரியாது, அதிலேயே மூழ்கி போய் விடுகின்றோம். தன்னிலை மறந்து, ஒழுக்கம் இழந்து, குடும்பம், பிள்ளைகள், கடமையை மறந்து மனம் போன போக்கில் போனோடு போகின்றோம். அதுதான் நடக்கக்கூடாது என்கிறது இன்றைய வசனம். கவனமாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருந்து சோதனைக்கு உட்படாதவாறு ஜெபியுங்கள் என்கிறது. இயேசு ஜெஸ்தமனி தோட்டத்தில் தன் சீடர்களை பார்த்து கேட்டாரே, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் முடியாதா என்பது ஞாபகம் இருக்கிறதா? அதே கேள்வியைத்தான் என்று நம்மை பார்த்தும் கேட்கின்றார். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுத்து விட்டேன், அதனால் நீ என்னை மறந்து விட்டாய், அதிலே லயித்து விட்டாய். என்னிடம் வருவதில்லை, என்னை தேடுவதில்லை, என்னை பார்க்க வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. உனக்காய் நான் காத்திருக்கிறேன் என் மகனே மகளே என்று உங்களிடம் பேசுகிறார். சுதாரித்துக் கொள்ளுங்கள், விழித்தெழுங்கள். சாத்தானும் சில நேரங்களில் வேதம் ஓதுவான். நம்பி விடாதீர்கள், விழுந்து விடாதீர்கள். கடிந்து கொள்ளுதலும் பரிசுத்தமும் நியாய தீர்ப்பும் கண்டித்து உணர்த்துதலும் இல்லாத வசனம் தேவனுடையதாய் இருக்க வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஆகவே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், அன்னப்பறவையைப் போல் செயல்படுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். உம்மை மறந்து விலகி போகின்ற நேரங்களில் எம்மை உம்மை விட்டு பிரிய விடாமல் சிட்சித்து எங்களை கண்டித்து சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் செய்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இன்றிலிருந்து எழுவோம், உம்மை அனுதினமும் ஆராதிப்போம். உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.